வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மூலதனத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது விடுதலை நாளிதழோட செய்தி வெளியிடுற முறை பத்தி ஒரு விமர்சன பார்வைய முன்வைக்குது. ஆமாம். குறிப்பா 2025 செப்டம்பர் 8 அன்னைக்கு தினமலர்ல வந்த 2 திருத்துச் சம்பவங்களை விடுதலை கையாண்ட விதம் பத்தி பேசுது. கரெக்ட். இந்த மூலத்தோட மையக்கருத்தே என்னன்னா, விடுதலை பேப்பர் வீரமணி தலைமையில சில சமயம் இரட்டை வேஷம் போடுறதாகவும் கொஞ்சம் ஒரு சார்பா செய்திகளை வெளியிடுறதாகவும் இது குற்றம் சாட்டுது. குறிப்பா அந்த 2 திருட்டுச் சம்பவங்கள் இல்லையா? ஆமா, ஒரே நாள்ல நடந்ததா சொல்லப்படுற 2 திருட்டுல ஒன்ன மட்டும் பெருசா நியூஸ் ஆக்கிட்டு இன்னொன்னு முழுசா மறைச்சிட்டாங்கன்னு இந்த மூலம் வாதிடுது. சரி, இந்த வாதங்கள் குற்றச்சாட்டுகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல தினமலர்ல 8ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025 வந்ததா இந்த மூலம் சொல்ற அந்த 2 திருட்டு செய்திகளை பார்த்துருவோம். முதல் நியூஸ் 15 ஆண்டுகளாக திருடி வருகிறேன், திமுக ஊராட்சி தலைவி வாக்குமூலம் தலைப்புல. ஓ, இது ஆம்பூர் பக்கத்துல நடந்ததா? ஆமா, நரியம்பட்டு ஊராட்சி தலைவி பாரதிங்கிறவங்க சங்கிலி பறிப்பு கேஸ்ல கைதான செய்தி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணம் புகழ் எல்லாம் இருந்தோம், திருடும்போது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லுக்காக 15 வருஷமா திருடினதாவும். அப்படியா? ஆமா, அந்த திருட்டு பணத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினதாவும் வாக்குமூலம் கொடுத்ததா அந்த தினமலர் செய்தியில இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சரி, அப்போ ரெண்டாவது செய்தி ரூ. 1 கோடி மதிப்புள்ள கலசம் திருடியவர் கைதுங்கிற தலைப்புல டெல்லி செங்கோட்டை பக்கத்துல ஒரு சமண மத விழா நடந்திருக்கு. அங்க கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் மாணிக்கம் பதிச்ச தங்க கலசத்தை திருடின பூஷன் வர்மாங்கிறவர் கைதான நியூஸ். பூஷன் வர்மா, சரி. அவர் ஒரு சமணத்துறவி மாதிரி வேஷம் போட்டு திருடினதா அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 நியூஸ்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. இப்போ இந்த மூலம் முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். சொல்லுங்க. விடுதலை பேப்பர் இந்த 2வது செய்திய, அதாவது கலசம் திருடின செய்திய மட்டும் வெளியிட்டதாகவும், ஆனா இந்த திமுக ஊராட்சி தலைவி பாரதி சம்பந்தப்பட்ட முதல் திருட்டு செய்திய சுத்தமா கண்டுக்கவே இல்லன்னும் இந்த மூலம் சொல்லுது. அது ஏன் கண்டுக்கலன்னு என்ன காரணம் சொல்றாங்க? திருடுனவங்க திமுகவை சேர்ந்தவங்கிறதால திட்டமிட்டு இந்த செய்தியை இருட்டடிப்பு செஞ்சாங்கன்னு மூலம் வாதிடுது. இது விடுதலையோட சமூக அக்கறை மேலேயே ஒரு கேள்விக்குரிய வைக்குதுன்னு அது சொல்லுது. சரி, அப்போ விடுதலை வெளியிட்ட அந்த கலசம் திருட்டு செய்தி பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது? அவங்க எப்படி அதை பிரசன்ட் பண்ணாங்க? அதுவும் சுவாரஸ்யம்தான். விடுதலையோட தலைப்பே கொஞ்சம் காட்டமா இருந்ததா மூலம் சொல்லுது. திருடியவர் பார்ப்பனராக இருந்தால் பேர் கூட சொல்ல மாட்டார்களா அப்படின்னு தலைப்பு வச்சுதா சொல்றாங்க. அப்படியா? இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி தெரியுதே. ஆமா, செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த திருட்டு அதோட மதிப்பு. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. தினமலர் 1 கோடி ரூபான்னு சொல்ல, விடுதலை 2 கோடி ரூபான்னு சொன்னதா மூலம் குறிப்பிடுது. மதிப்புல கூட வித்தியாசம் இருக்கா? சரி. அப்புறம் பூஷன் வர்மா கைதானதையும் விடுதலை செய்தியில சொல்லிருக்காங்க. சரி, நியூஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த தலைப்புக்கான காரணம் விடுதலை என்ன கருத்து சொன்னாங்க? அதுதான் முக்கியம். திருநவர் பேர்ல வர்மான்னு இருக்குல்ல, அத வச்சு அவர் பிராமணர் தான் அப்படின்னு விடுதலையே முடிவு கட்டிக்கிட்டு. ஓ, அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, அப்படி அஸ்யூம் பண்ணிட்டு மத்த மீடியாக்கள்லாம் அவர் பேரை சொல்லாம செய்திய ரொம்ப சின்னதா போட்டதாவும், இது பிராமணர்களோட இன உணர்வை காட்டுறதாவும் விடுதலை எழுதுனதா இந்த மூலம் விவரிக்குது. அடேகப்பா, மத்த மீடியா மேல இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? சரி, இதுக்கு இந்த மூலம் என்ன பதில் சொல்லுது? விடுதலைக்கு எதிரா என்ன வாதங்கள் வைக்குது? முதல்ல தினமலர் பேப்பரே திருடுனவரோட பேரை பூஷன் வர்மான்னு தெளிவா போட்டிருந்ததா மூலம் சுட்டிக்காட்டுது. அப்போ பெயர் கூட சொல்ல மாட்டார்களாங்கிற விடுதலையோட தலைப்பே தப்புன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த தலைப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடுதுன்னு மூலம் சொல்லுது. சரி, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவதா அந்த வர்மாங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் பிராமணர் தான் விடுதலை அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தத இந்த மூலம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அது ஏன் அப்படி சொல்றாங்க? வர்மா பிராமணர் பெயர் இல்லையா? இல்ல, வர்மாங்கிறது பிராமணர்கள் மட்டும் பயன்படுத்துற பட்டம் பேர் கிடையாது. அது வேற பல சாதியினரும் பயன்படுத்துற ஒரு பட்டம்னு மூலம் சொல்லுது. ஓ, அப்படியா? இது தெரியாதே. அதனால இது ஒரு அவசரமான ஒரு சார்பான அனுமானம். அதாவது கேஸ்ட் அசம்ஷன் சொல்றோம்ல, ஒருத்தரோட பேரை வச்சோ இல்ல தோற்றத்தை வச்சோ இவங்க இந்த சாதியாத்தான் இருப்பாங்கன்னு முடிவு கட்டுறது, அந்த மாதிரி விடுதலை செஞ்சிருக்குன்னு மூலம் குற்றம் சாட்டுது. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, 3வது பாயிண்ட் என்ன?
மூணாவதா விடுதலையோட இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. இரட்டை நிலைப்பாடா? எப்படி? அதாவது மத்த மீடியாக்காரங்க பேரை மறைக்கிறாங்க, இன உணர்வோட இருக்காங்கன்னு அவங்க மேல குற்றம் சாட்டுற அதே விடுதலை, சரி. திமுக சம்பந்தப்பட்ட அந்த ஊராட்சி தலைவி திருட்டு செய்தியை முழுசா மறைச்சிருக்கு. இதத்தான் இரட்டை நிலைப்பாடுன்னு இந்த மூலம் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்புக்காக இப்படி செய்திகளை மாத்தி வெளியிடுறாங்கங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இது. புரியுது. அதாவது ஒரு பக்கம் மத்தவங்கள கை காட்டுறது, இன்னொரு பக்கம் தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்ப மறைக்கிறது. அப்படிதானே? அதேதான். அப்புறம் நாலாவதா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. என்னது? கலசம் திருட்டு செய்திய மத்த மீடியாக்கள் சின்னதா வெளியிட்டாங்கன்னு விடுதலை சொன்னது பொய்ன்னு இந்த மூலம் சொல்லுது. ஓ, நிஜமாவா? ஆமா. ஆன்லைன்ல தேடினா நிறைய வட இந்திய மீடியாவும் ஏன் நம்ம தமிழ்நாட்டு மீடியாவும் கூட இந்த செய்திய முக்கியத்துவம் கொடுத்து பெருசாவே வெளியிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுதுன்னு மூலம் சொல்லுது. அப்போ மத்தவங்க செய்திய மறைச்சாங்கன்னு விடுதலை சொன்னதுக்கு ஆதாரம் இல்லைங்கறாங்க. ஆமா, ஆதாரம் இல்ல, அது உண்மையே இல்லன்னு இந்த மூலம் வாதிடுது. இந்த 4 பாயிண்ட்டும் விடுதலை மேல நேரடியான குற்றச்சாட்டுகளா இருக்கு. சரி, இதுக்கு மேல இன்னும் ஏதாவது சொல்றாங்களா? ஆமா, அவங்க வாதத்துக்கு வலு சேர்க்க இந்த மூலம் சில பழைய சம்பவங்களையும் உதாரணமா காட்டுது. என்ன மாதிரி சம்பவங்கள்? குறிப்பா ஈவே ராமசாமி சொன்னதா ஒரு மேற்கோள காட்டுறாங்க. இது விடுதலை பத்திரிகையிலேயே 27/8/1967 வந்ததா மூலம் சொல்லுது. ஓ, பெரியார் சொன்னதா? என்ன சொன்னாராம்? நாளும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை, அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் அப்படின்னு ஈவேரா சொன்னதா மூலம் குறிப்பிடுது. அப்படியா? அதாவது பகுத்தறிவு பேசுறவங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க லஞ்சம் வாங்கினா கூட பரவாயில்ல, மக்களை அறிவாளியாக்கினா போதும்னு சொன்னதா சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல தான் அந்த மேற்கோளை இந்த மூலம் காட்டுது. இந்த பழைய நிலைப்பாட்டோட தொடர்ச்சியாதான் இப்பவும் விடுதலை தன் கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்ட தப்ப மறைக்குதுன்னு இந்த மூலம் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. ஓ, அப்போ இது ஒரு கொள்கை ரீதியான தொடர்ச்சின்னு சொல்ல வராங்களா? ஆமா, இது ஒரு தொடர்ச்சியான அணுகுமுறை மாதிரி தெரியுதுன்னு மூலம் சொல்ல வருது. சரி, வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. விடுதலை இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தப்பு செஞ்சிருக்கிறதா 2 உதாரணங்களை இந்த மூலம் காட்டுது. சொல்லுங்க, கேக்கலாம். 1, 2013ல டெல்லி எலெக்ஷன் நடந்தப்போ ராக்கி பிர்லா விவகாரம். ராக்கி பிர்லா ஆம் ஆத்மி கட்சியில இருந்தாங்க இல்லையா? அதேதான். அவங்க அமைச்சரா இருந்தாங்க. அவங்களோட உண்மையான பேரு ராக்கி பிட்லான்னும் அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னும் மூலம் சொல்லுது. பிட்லான், சரி. ஆனா அவங்க 10வது சர்டிபிகேட்ல ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்ல பிர்லான்னு வந்திருக்கு. அந்த பிர்லாங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க மார்வாரி பனியா மாதிரி உயர் சாதிக்காரங்கன்னும் விடுதலை தவறா செய்தி வெளியிட்டதா மூலம் குற்றம் சாட்டுது. மறுபடியும் பேரை வச்சு ஒரு அனுமானம். அதேதான். இதுவும் ஒரு விதமான பெயரடிப்படையிலான அவசர முடிவு. அது மட்டும் இல்ல, என்ன? இந்த தப்ப மத்தவங்க சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் கூட விடுதலை அதுக்காக வருத்தம் தெரிவிக்கலன்னு மூலம் சொல்லுது. அப்படியா? இது கொஞ்சம் சரியில்லையே. ஒரு தப்பு நடந்தா ஒத்துக்கிறது தானே முறை. அதான் மூலம் கேள்வியா கேக்குது. இது அறிவு நேர்மையோட செயல்படலேங்கிற குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. சரி, இன்னொரு உதாரணம் சொன்னீங்களே. இன்னொன்னு நடிகர் சந்தானம் பத்தினது. சந்தானமா? அவரை பத்தி என்ன? அவர் கொஞ்சம் வெள்ளையா இருக்காருல்ல, அதனால அவரை பிராமணர்னு விடுதலை நினைச்சு விமர்சிச்சதாகவும் அப்புறம் உண்மை தெரிஞ்சதும் அமைதியாயிட்டதாகவும் இந்த மூலம் சுருக்கமா சொல்லுது. ஓ, இதுவும் தோற்றத்தை வச்சு ஒரு அனுமானமா? ஆமா. ஆக இந்த மாதிரி பேர்கள், தோற்றம் இதையெல்லாம் வச்சு அவசரமா ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு சார்பா கருத்து சொல்றது, குறிப்பா சாதி அடிப்படையில இப்படி அனுமானிக்கிறது விடுதலையோட வாடிக்கையா இருக்குன்னு காட்டதான் இந்த உதாரணங்கள் எல்லாம் மூலம் பயன்படுத்துது. அப்போ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதுன்னு மூலம் சொல்ல வருது. சரி, இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? ஒரு செய்தி நிறுவனம், அதுவும் பகுத்தறிவு சமூக நீதின்னு பேசுற ஒரு நிறுவனம், குறிப்பா ஜாதி மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், தகவல்களை எப்படி சரிபார்க்கணும், இந்த மாதிரி அனுமானங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? கரெக்ட். அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா வீரமணி விடுதலை நாளிதழ் மேல இந்த மூலம் வைக்கிற குற்றச்சாட்டுகளை நாம எப்படி தொகுக்கலாம்? சுருக்கமா சொன்னா, அறிவு நேர்மை இல்ல, இரட்ட வேஷம் போடுறாங்க, அரசியல் சார்பு நிலையோட செய்திகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, சாதி அடிப்படையில அனுமானங்கள் செய்றாங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஈவே ராமசாமி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொல்லப்படுற இந்த ஒரு சார்பு நிலைப்பாடுகளை தொடர்றாங்க. இதெல்லாம் தான் முக்கிய குற்றச்சாட்டுகள். இந்த மூலத்தோட பார்வையில விடுதலை தன்னை பகுத்தறிவு சமூக நீதிக்கான குரலா சொல்லிக்கிட்டாலும் அவங்களோட செயல்பாடுகள் அதுக்கு முரணா இருக்குன்னு சொல்ல வருது. ஆமா, அதுல இருக்கிற மையமான முரண்பாட மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம்.
பகுத்தறிவு சமூக நீதிக்காக நிக்கிறோன்னு சொல்ற ஒரு பேப்பர். ம் அவங்களோட அரசியல் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் தங்களுக்கு எதிரானவங்கன்னு நினைக்கிறவங்க மேலேயோ இல்ல குறிப்பிட்ட சாதிக்காரங்கன்னு அனுமானிக்கிறவங்க மேலேயோ ஒரு சார்பா மிகைப்படுத்தி செய்தி வெளியிடுறதாகவும் இந்த மூலம் குற்றம் சாட்டுது. அதாவது சொல்ற கொள்கைக்கும் செய்யற செயலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சுட்டி காட்டுது. சரிதான். இப்போ இந்த அலசல் இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியமா இருக்கலாம்னு யோசிப்போம். ஆமா, இது எதுக்கு நமக்கு முக்கியம்? நாம தினசரி படிக்கிற செய்தி மூலங்களை எப்படி அணுகணும்னு இது யோசிக்க வைக்குது. எந்த மீடியாவா இருந்தாலும் சரி, அதை ஒரு விமர்சன பார்வையோட பார்க்கறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. கரெக்ட். செய்தியோட பின்னால இருக்கக்கூடிய அரசியல் சார்பு நிலைகள் இல்ல வேற ஏதாவது நோக்கங்கள் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதா அவசியம். நிச்சயமா. குறிப்பா குற்றம் சாதின்னு வர்ற ரொம்ப உணர்ச்சிகரமான செய்திகளை படிக்கும்போது அந்த தகவல்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது, எப்படி நம்ம முன்னால வைக்கப்படுதுன்னு நம்ம கேள்வி கேட்கணும். சில பெயர்கள், சில அரசியல் தொடர்புகள் ஒரு செய்தி பெருசா வர்றதுக்கோ இல்ல சுத்தமா வராம போறதுக்கோ காரணமா இருக்குதா, அதை நாம எப்படி பாக்குறோங்கிறத இது பாதிக்குதா அப்படின்னு நாம இன்னும் கவனமா இருக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சரி, இறுதியா இந்த மூலத்தோட விமர்சனத்திலிருந்து வர்ற ஒரு கேள்வியை உங்களோட சிந்தனைக்கு விட்டுட்டு போலாமா? கேளுங்க. ஒரு குற்ற செய்தியை வெளியிடும்போது குற்றவாளியோட அடையாளம், அதாவது அவர் யாரு, என்ன பின்புலம், எந்த கட்சி, எந்த சாதி, இப்படி நம்ம நினைக்கிற விஷயங்கள் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்ல கொடுக்கப்படணும்? நல்ல கேள்வி. அவரு செஞ்ச குற்றத்தோட ஒப்பிடும்போது இந்த அடையாளம் எவ்வளவு முக்கியம்? குறிப்பா வலுவான அரசியல் அல்லது சித்தாந்த நிலைப்பாடுகள் இருக்கிற இந்த மாதிரி சூழல்ல. ஆமா. நடுநிலையான செய்தியிடல் எது, ஒரு சார்பான கதை சொல்லல் எதுன்னு வாசகர்களாகிய நீங்க எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ஏன்னா இந்த மூலு சொல்ற முக்கியமான விமர்சனமே அதுதானே. விடுதலை திருடுங்கிற செயலை விட திருடுனவர் யாருங்கிறத அவரோட சாதி அரசியல் சார்பு அடிப்படையில பெருசுபடுத்தினாங்கிறது தான். அதேதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த முறை ஒரு செய்தியை படிக்கும்போது இதெல்லாம் உங்க மனசுல ஓடுமா? யோசிச்சு